வணக்கம் நண்பர்களே. தமிழில் தோன்றிய முதல் காவியமே சிலப்பதிகாரம் தான். சிலப்பதிகாரத்தினுடைய கதாநாயகி கண்ணகி கண்ணகி இருந்த இடம் இது. இது எங்கே இருக்குன்னா, தேனி மாவட்டத்தில் கூடலூர் மேகமலை வன உயிரின சரணாலயத்தில் பனியன்குடி மலை கிராமத்தில் இந்த கண்ணகி தேவியினுடைய சிலை அமைஞ்சிருக்கு. வாங்க பார்க்கலாம். 2 किलोमीटर ஆ 2 किलोमीटर தெரியலையே. எல்லா இடமும் எக்ஸ்ட்ரா கீர்லேயே போகுது. எல்லாம் டாப் கியரில் தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா கீர் எக்ஸ்ட்ரா. இந்த மலைக்கு தமிழ்நாட்டிலேருந்து போகணுன்னா தேனி மாவட்டத்தில் கம்பம் பக்கம் கூடலூர்லேருந்து போகலாம், நடந்து போகணும். ஆனால் நம்ம இது கேரளா குமுளி போனோம்னா அங்கேருந்து ஜீப் சஃபாரி மூலமாக நம்ம இந்த கண்ணகி தேவி சிலையை அடையலாம். நடந்து போகணுன்னா தமிழ்நாடு பாதை, ஜீப்பில் போகணுன்னா நீங்கள் கேரளாவுக்கு குமுளிக்கு போகணும். அங்கேருந்து அந்த 2 வழி இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு வழி, கேரளாவிலேருந்து ஒரு வழி. என்ன டொக்கு டொக்குன்னு சவுண்டு? பாக்ஸ் சவுண்டா? டிஃபன் பாக்ஸ் சவுண்டு தான். இப்போ தான் அடர்ந்த வனத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. போயிடுவோம் சார். எது வேறங்கடி ஊருக்காரங்க திரும்ப நேராக முதல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போயிடுங்க. ஆமா, இந்த மலை போகிறப்ப எந்த பிளாஸ்டிக்கு அந்த இதுவும் அலௌடு கிடையாது. எல்லாம் உள்ள என்ட்ரன்ஸை எல்லாம் செக் பண்ணிட்டு தான் உள்ளே விடுவாங்க. நடக்கலாம்.
7 மணி. ஒரு 4 லேடிஸ் பண்ணாங்க பாருங்க. என்ன ஃபாஸ்ட்டாக ஏறினாங்க பார்த்தீங்களா? தெரியலையே அடிச்சு தள்ளிட்டு போகிறாங்க அப்படின்றீங்க. சூப்பராக ஏறுறாங்க. சல்லு ஏறுறாங்க. நாமும் ஏறும் வாங்க. இங்கே ஏறுறோம். நம்ம சைடில் இருக்கிற இயற்கை அழகெல்லாம் ரசிக்காமல் மலை ஏறதுலேயே இருக்கணுமா? சார் நீங்கள் வீடியோ எடுத்துங்க. வீடியோ மட்டும் எனக்கு போட்டு விட்ருங்க. ரா வீடியோ. ஆமாம். எடிட்டிங் நான் பார்த்துக்கிறேன். மலை சொன்னால் ஃபஸ்ட் ஏறியாரு. பாத யாத்திரை வேறு, இந்த மலை வேறு. பாத யாத்திரை வேறு, இந்த மலை வேறு. மலை மலை அப்படிதான் இருக்கும் அந்த மலை தான். ஹை லெஃப்ட் ரைட்டு இழுக்குது. வேட்டி நல்லா தான் சார் இருக்குது. நல்லா ஃப்ரீயாக இருக்குதா? மடிச்சு கட்டுறது வேலை. என்னடா வாட்ச் பண்ணலாடா இல்லையா? கூட வாங்கிட்டு இருக்காரு. நானும் கொடுத்து வெள்ளையில் கூட வாங்கிட்டு இருக்காங்க.
ஆனந்த் திருவிழா நல்லா நல்லா குடுக்கு குடுக்கு நல்லா இருக்கு என்னடா நீ நல்லா இருக்குடா ஏய் அடுத்த வருஷம் முடியாது வெயிலுக்கு சூப்பரா இருக்கு சாமி சாமி பஸ் கிடைக்குமா என்னமான்னு சரியான கும்பல். ஆனால் நடந்து வர்றது தான் நடந்து தான் வரணும். ஜீப்பில் ரிட்டர்ன் வரும்போது ஜீப்பில் வந்துடுவேன். என்னாச்சுங்க ஐயா? கொஞ்சம் எதாவது பண்ணணுங்களா? இல்லை இல்லை நிறைய டாபிக் வந்து இதெல்லாம் யோகா பண்ணிட்டே இருக்கீங்க. கொரோனா நீங்கள் சொன்ன டாபிக் வந்து கேட்டுருந்தாங்க. ஸோ அதனால் அப்படி நம்ம ஒரு ஜிஎஸ்டி தான். சரி சரி, சும்மா கையில் காயம் மொட்டியில் எப்படி நல்லா இருக்கானா? சட்டைகள் பக்கத்தில் இருக்கானா? கொடு சட்டை செய்யணும் பண்ணிங்கன்றா மலை செங்குத்தாக ஏறுது. மலை செங்குத்தாக இல்லை, மலை செங்குத்தாக ஏறல, நாம் செங்குத்தாக ஏறணும். வா சூப்பர் சூப்பர் சூப்பர். சவால் 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 சவால். जय भवानी.
அது கூட போயிருமா அந்த சைடு அப்போ மெதுவாயிரு இந்த ஒரு ஏத்தம் தானே இந்த ஒரு ஏத்தம் ஏற்றா விட்டு சாப்பாடு வாங்கி இது பார்த்துடாது அப்படி நேரம் வச்சு ஆமாம் சரிங்க சார் வாங்க தொடக்கூடாது இல்லை கூட பிடிச்சாரு அப்படி பேக்கில் தள்ளு ஆமாம் டிராஃபிக்காக என்னப்பா எல்லாம் ஒரே நாள் வருதோ ட்ரெயின் நாகர்கோவில் வரைக்கும் போயிடும் அந்திவதியாவே நாகர்கோவில் வரைக்கும் போயிடுப்பா காத்து அம்மா காத்து தம்பி கூட யார் இருக்க வந்துருக்க கூட தான் வரணும் ஆமாம் தனியெல்லாம் வரக்கூடாது அழகாக இருக்குது. அருமை 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 அருமை. உங்கள் சேவை எங்களுக்கு தேவைப்படுகிறது சார்.
ஆ இருக்கலாம். இருக்கா இருக்கா இருக்கா. பார்த்துட்டேன் பாருமா, பக்கத்தில் வந்துட்டேன் பாருமா. அத்தாடி தலகால புரியாமனு போயிட்டு இருக்கா. இங்க பாரு. இப்ப எவ்வளவு பெருசா தெரியுது? தெரியும். இல்ல இறங்கி வந்தா கம்ப தெரியல வழி. என்னடா அது? ஏன்டா இப்படி பண்றீங்க? நமக்கு ஒரு பிளான் கட்டிட்டு ஐயா நான் தான் பண்ணேன். அது வந்து கொண்டு போய் इदो म्हणजे इसे सकाळी चूरा वाले वाले किदो म्हणजे इसे सकाळी चूर అది కష్టం కదా. இந்த இடம் தான் வந்து தமிழ்நாட்டில் நம்ம நடந்து வர பாதையும் கேரளாவிலேருந்து ஜீப்பில் வர்றவங்களும் 2 பேரும் வந்து ஜாயின் ஆகிற இடம் இது. ஆக்சுவலாக அது வந்து கோயில் வந்து டாப்லேயே வந்து இது மீட் ஆகுது. ஜீப்பில் வர்றவங்களும் கேரளாவிலேருந்து வர்றவங்க தமிழ்நாட்டில் நடந்து வர்றவங்களும் இந்த இடத்துல வந்து ஜாயின் ஆகிறாங்க. இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் அப்படி உள்ள நடந்தோம்னா நம்ம வந்து கோயில் அடைஞ்சிடலாம். ஏத்தியூரன் பேர்ல ஏத்தியூரன்
கோயிலுக்கு முன்னாடி வந்து மெடிக்கல் கேம்ப்பு அந்த மாதிரி எமர்ஜென்சி அந்த மாதிரி வந்து கேம்பெல்லாம் வச்சுருக்காங்க. அதில் அந்த குடிநீர் குடிநீர் மாதிரி வச்சுருக்காங்க. கேம்பெல்லாம் நல்லா கேரளா இதில் வந்து கேரளாவும் தமிழ்நாடும் இணைஞ்சது வந்து அந்த கேம்புங்களெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. 2 சைடு பார்த்து எந்த சைடு இறங்குறது இந்த ஃபஸ்ட்டில் வந்து உள்ள என்ட்ரியில் உள்ள போனீங்கன்னா ஃபஸ்ட்டு கேரளா அவங்க வச்சுருக்கிற மங்களாதேவின்னு சொல்லிட்டு கோயில் இருக்குது. அது பக்கத்தில் தமிழ்நாட்டில் வந்து கண்ணகி தேவின்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது. ஆக்சுவலாக அங்கே வந்து 4 இது வச்சுருக்காங்க. 4 வந்து சிலை மாதிரி. ஒன்று வந்து கண்ணகி தேவி, மங்களாதேவி, அப்புறம் ஒரு சிவனுடைய லிங்கம் ஒன்று இருக்குது. அப்புறம் இன்னொரு கடைசியாக வந்து ஒரு கோயில் வச்சுருக்காங்க. ஆனால் அது உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியல. ரொம்ப லென்த்தியாக இருக்கிறதுனால அது அங்கே வந்து பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்க. தள்ளு உள்ளே போய் அங்கே ரீச் ஆன உடனே இந்த 3-4 பேர் பிடிச்சி தள்ளி வெளியே விடுறாங்க. கிளம்பு ஆச்சு, டைம் ஆச்சுன்ட்டு. அந்த 4 இதில் கடைசியில் அதில் என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியல. இதெல்லாம் வந்து அந்த இமயமலையிலேருந்து எடுத்து வந்த அந்த கல்லுங்கள்லாம் அப்படியே இருக்குது. இன்னும் எதுவும் சரியாக பண்ணாமல். இங்கே என்ன பிரச்சனைன்னு தெரியல. கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் எல்லாம் அங்கங்கே அப்படியே வச்சுருக்காங்க. என்ன நிலைமைன்னு தெரியல. இதெல்லாம் எப்போ கட்டுவாங்க என்னன்னு ஒன்றும் புரியல. ரொம்ப காலமாக வந்து இப்படியே தான் இருக்குது. இது யார் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. பார்க்கலாம். வரும் காலங்களில் ஏதாவது ஒன்று பண்ணி இதெல்லாம் ரெடி பண்ணுவாங்க போல இருக்குது. அப்புறம் இங்கே வந்து நிறைய மோஸ்ட்லி வந்து 90% வந்து மலையாளத்து கலந்து தான் இருக்காங்க. அவங்க தான் வந்து எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அங்கே வந்து பொங்கல் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நிறைய வந்து இங்கே நிறைய பண்ணியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் இது அரசு கேரளா அரசு சார்பாக அவங்க வந்து நிறையா பூஜை இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. வருடம் அவங்க இந்த மாதிரி நல்லா செய்வாங்க போல இருக்கு. செஞ்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சாமியெல்லாம் பார்த்து முடிஞ்ச பிறகு வெளியே வந்து சாப்பாடு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. நாங்கள் சாப்பிட்ல. ஏன்னா எல்லாம் வந்து சாப்பாடு வந்து நைட்டு செஞ்சுருப்பாங்க போல இருக்கு. கொஞ்சம் புளி சாதமெல்லாம் வந்து சாப்பிடவே முடியல. எல்லாம் கொஞ்சம் கெட்டுப்போன மாதிரி இருந்தது. நீங்கள் போகிறப்ப வந்து அதாவது இது வந்து வருஷத்துக்கு ஒரே வாட்டி தான் சித்ரா பௌர்ணமி மட்டும்தான் இது ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால் போகிறப்ப நீங்கள் கொஞ்சம் சாப்பாடு அந்த மாதிரி ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் வேறு ஏதாவது நீங்களுக்கு ஒரு நாள் தாங்குற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அழகாக சாப்பிட்டு நீங்கள் அந்த இயற்கை அலைகள்லாம் ரசிச்சுட்டு நீங்கள் பார்த்துட்டு வரலாம். நீங்கள் தேங்க்யூ கைஸ். ஆக்சுவலாக அந்த சாப்பாடை வந்து அதாவது கெட்டு போன மாதிரி ஆனதுனால நிறைய பேர் சாப்பிடல. எல்லாம் கீழே கொட்டிட்டு போயிட்டாங்க. அங்கேயே வந்து தண்ணி டேப்பு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லாயிருக்கு.
நன்றி நண்பர்களே, எங்களுடைய இந்த அருமையான பயணத்தை கண்டு கழிச்சதுக்கு உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. நீங்கள் இதை பார்க்கணுன்னா இன்னும் 1 வருஷம் வெயிட் பண்ணணும். அடுத்த வருஷம் 2026 சித்ரா பௌர்ணமிக்கு நீங்கள் இதை கண்ணகி தேவி சிலையை வந்து ரசிக்கலாம். இதனுடைய இயற்கை அழகை வந்து நீங்கள் ரசிக்கலாம். நீங்கள் நடந்து போய் காட்டில் எல்லாம் ரசிக்கணுன்னா தமிழ்நாடு வழியாக போங்க. நடக்காத இல்லாத நார்மலாக போய் ஜீப்பில் போகணுன்னா அது வந்து குமுளி, கேரளாவில் குமுளியிலேருந்து போகலாம். அது உங்கள் சாய்ஸ், நீங்கள் எப்படி போகணும். தேங்க்யூ.